சுருக்கம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பல்லவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனோட அம்மா பல்லவன் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அவ என்னன்னு நமக்கு தெளிவா காட்டல. நிலா வந்ததுக்கு பிறகு நடேசன் அவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைய பல்லவனோட அம்மா உருவாக்கி சொல்லாங்க. அதுதான் பல்லவன் நிலா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்றாங்க. இந்த அம்மா விதவிதமான சாப்பாடுகளை சமைச்சு வச்சிருக்காங்க. சப்பாத்தி, சாதம் என வெரைட்டியா எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பின்னாடி நாங்க பொண்ணுக்கு அப்புறம் என் அப்பா உன்னை எதுவும் பண்ணையா நடேசன் கேட்கும் போது, நீ இருக்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லாங்க. இதுக்கப்புறம் நிலா நைட் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா தன்னோட இப்போதைய கணவர்கிட்ட போல பேசுறதை நிலா ஜன்ன வழியா கேக்குறாங்க. காசு அரேஞ்ச் பண்ணினியா? இன்னும் அந்த ஆள் கேட்க, இப்பதான் வந்தேன், இதுக்கப்புறமா தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. பிறகு நிலா நேரடியா கேட்டப்போ, நான் யாருக்குமே பேசல, எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு வாய்க்கு சுசாம் போய் சொல்றாங்க. இதிலிருந்தே நிலாவுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிடுது. நாம் தானே பேசுறத கேட்டோம், அப்போ ஏன் இப்படி போய் சொல்றாங்க டவுட் வருது. மறுநாள் காலையில மீண்டும் அந்த அம்மா யாருக்கோ போன்ற பண்ணதை நிலா கவனிக்கிறாங்க. இந்த முறை கேள்வி மேல கேள்வியா கேட்டாலும், நான் தனியா தான் இருக்கேன், யாருமே இல்ல நின்னு திரும்ப திரும்ப போய் சொல்றாங்க. கடைசியில அந்த அம்மா அங்கிருந்து எஸ்கே ஆகி போயிடாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து, நீங்க மாமியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா நிலா கிட்ட கேட்டு மொக்க வாங்கி